எடுத்துட்டேன். யாரு என்ன பண்ணாலும் நம்ம ஒண்ணு சேரத தடுக்கவே முடியாது. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அழக்கூடாது சரி? ஐயோ, ஏய் வரா வரா ஒளிஞ்சுக்கோ போ. ஐயோ, பிரீத்தி. அங்கிள் என்ன உன் முகம் டல்லா இருக்கு? உன் முகத்துல ஏதோ மாற்றம் தெரியுதே. என்ன மாற்றம்? நான் எப்பவும் போலதான் இருக்கேன். இல்ல அழுத மாதிரி இருக்கே. நான் எதுக்கு அங்கிள் அழ போறேன்? இல்ல இல்ல நீ அழுத மாதிரி இருந்துச்சு. அப்படிலாம் எதுவும் இல்ல. போத போத இரு இரு இரு. என்ன? ஆமா, உனக்கு உங்க அப்பா அம்மாவை பார்க்கணும் போல இருக்கா? எனக்கு யாருமே இல்லையே. ஆனா எங்களுக்கு இருக்கே. அது போற வரைக்கும் நீங்க தான் இருக்கணும். யாரு போற வரைக்கும்? அது வந்து நான் சொல்ல வந்ததையே மறந்துட்டேன். யாழினி நீ சொல்லி கொடுக்கற மாதிரி ஒழுங்கா படிக்கிறாளா? என்ன அங்கிள் சம்பந்தம் இல்லாம பேசுறீங்க? கால் அடிபட்டதுல இருந்து நான் சரியில்லைல்ல. நல்ல ஊசியா பார்த்து டாக்டரை போடணும். என்னது? இல்ல இல்ல நல்ல டாக்டரை பார்த்து ஊசி போடணும். நீ போமா, நீ போ போமா. நல்ல வேலை தப்பிச்சோம். ஷபா. அம்மா இந்தாங்க ஜாதகம். இத வச்சுதான் அவளை இந்த வீட்டை விட்டு துரத்த போறேன். அதை ஏமா தூக்கி போட்ட? மா என்னம்மா? நான் எதுக்கு தூக்கி போட்டேன்னு என் அம்மா வந்த உடனே தெரியும். அந்த பிரீத்தி இந்த வீட்டை விட்டு போறது உறுதி. இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகாது. டாக்டர், நீங்க அவங்க ரிலேட்டிவா? ரொம்ப வேண்டியவங்க டாக்டர். அவங்க ரிலேட்டிவ் யாராவது இருந்தா இன்ஃபார்ம் பண்ணி வர சொல்லுங்க. அப்போதான் அவரோட பாடி தர முடியும். டாக்டர், அவருக்கு எந்த சொந்தமும் கிடையாது. அவருக்கு ஒய்ஃப் மட்டும் இருந்தாங்க. இப்போ நாங்க மட்டும்தான் அவருக்கு ரிலேஷன். டாக்டர், என்ன ப்ரொசீஜர்னு சொல்லிருங்க. எதுவா இருந்தாலும் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. சரி வாங்க.
அம்மா சொல்லு. அஞ்சனா அம்மா பூஜை ரூம்ல தான் இருக்காங்க. அம்மா பூஜை முடிச்சிட்டு வரட்டும். அப்புறம் அந்த பிரீத்திக்கு பூஜை இருக்கு. அம்மா, எங்க குடும்பத்துக்கு ரொம்ப விசுவாசமா இருந்தவர் பண்டிதர். அவருக்கு இப்படி ஒரு நிலைமையா? என்னால தாங்க முடியல அம்மா. அவரோட ஆத்மா நல்லபடியா சாந்தி அடையணும். சண்முகம், சண்முகம், அம்மா கூப்பிட்டீங்களாம்மா? பிரீத்தியை வர சொல்லு. இதோ வர சொல்றேம்மா. உட்காரு. பிரீத்தி மாட்டினடி நீ இன்னைக்கு. அம்மா கூப்பிட்டீங்களா? ஆமா, சொல்லுங்கம்மா. பண்டிதர் ஏதாவது ஜாதகம் கொடுத்தாரு அவங்ககிட்ட? அம்மாக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சது? என்னம்மா? கொடுத்தாருமா. ஓகே, போய் கொண்டு வா. சரிங்கம்மா. போடி போ. இங்கதானே வச்ச? என்னம்மா, அவ ஜாதகம் எடுக்க போனாளா இல்ல எழுத போனாளா? வருவா, அவசரப்படாத. அவ வர்றவளா இருந்தா இந்நேரம் எடுத்துட்டு வந்திருக்கணும். ஆனா இன்னும் வரல. அவ ஏதோ சதி பண்றான்னு தான் தோணுது. ஏய், சும்மா வார்த்தையை விடாத. அந்த பொண்ணு அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. அட போம்மா, நீ எல்லாரையும் ஈஸியா நம்பிடுற. அதனாலதான் அவ உன்னை இப்படி ஏமாத்திட்டு இருக்கா. இரு, நானே போய் பார்த்துட்டு வரேன். என்னடி இன்னும் டிராமா பண்ணிட்டு இருக்கியா? அம்மாக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. உன்னை கீழே வர சொன்னாங்க. இல்லங்க, இங்கதானே ஜாதகத்தை வச்ச. இப்ப காணோம். எங்க போச்சுனே தெரியல. ஏய், சும்மா கதை விடாத. நீ ஏன் எங்கேயாவது ஒளிச்சு வச்சுட்டு காணோம்னு சொல்றியா? வாடி முதல்ல, வாடி. மா, நான் சொன்னது சரியா போச்சு. இவ என்ன சொன்னான்னு கேளுங்க. அம்மா, ஜாதகத்தை என் ரூம் டிரால தான் வச்சேன். இப்ப அது காணோம். என்ன சொல்ற? ஜாதகத்தை காணோம்? ஏய், என்ன இதை இவ்வளவு கேர்லெஸ்ஸா சொல்ற? இந்த ஜாதகத்துக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா?
அம்மா, இவ ஜாதகத்தை தொலைக்கல, வேணும்னே எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கா. ஆண்டி, நீங்க வேணும்னு என் மேல பழி போடாதீங்க. நான் ஒன்னும் வேணும்னே உன் மேல பழிய போடல. நீ பண்ண வேலை அப்படி. ஜாதகத்தை கொண்டு வந்து வச்சாலாம், அது காணாம போச்சா. அதுக்கு என்ன கால் முளைச்சு நடந்து போச்சா? சும்மா புழுகாதடி. ஆண்டி, தேவையில்லாம என்ன மாட்டி விட பாக்காதீங்க. நான் ஏண்டி ஒன்ன மாட்டி விடணும்? நீதான் மாட்டிக்கிட்ட. சந்திரிகா, சத்தியமா நான் அந்த ஜாதகத்தை வாங்கிட்டு வந்து என் ரூம்ல தாமா வச்சேன். அம்மா, அவ பொய் சொல்றாமா? உண்மையிலேயே அவ உங்ககிட்ட ஜாதகத்தை கொடுக்கற மாதிரி இருந்தா பண்டிதர் அவ கையில கொடுத்த உடனே உங்களுக்கு போன் பண்ணி சொல்லிருக்கணும்ல. ஆனா அவ சொல்லல. சரி, அத கூட மறந்துட்டானே வச்சுக்கோங்க. நீங்க வந்த உடனே உங்ககிட்ட அதை எடுத்து கொடுத்திருக்கணும்ல. ஆனா இவ கொடுத்தாளா? கொடுக்கல. நீங்களா கேட்ட பிறகும் கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு அப்புறமா வந்து எங்கேயோ மறைச்சு வச்சுட்டு தேடுற மாதிரி நாடகம் ஆடிட்டு இருக்கா. சந்திரிகா, நீ சும்மா ஏதாவது சொல்லாத. அவ எதுக்கு ஜாதகத்தை மறைச்சு வைக்கணும்? பிரீத்திக்கு அதனால என்ன கிடைக்க போகுது? அண்ணி, உங்களுக்கு விவரமே பத்தல. அவளுக்கு அந்த ஜாதகம் இல்லாம இருந்தாதான் அவ நினைச்சதை சாதிக்க முடியும். அப்படி என்ன காரியத்தை சாதிக்க நினைக்கிறா? அதை ஏன் வாயால சொல்ல மாட்டேன். ஒருத்தர் மேல பழி போட்டு என்ன ஏதுன்னு கேட்டா சொல்ல மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் சொன்னா நீங்க யாரும் தாங்க மாட்டீங்க. இத பாரு சந்திரிகா, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லு. இவ விக்ரம கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நினைச்சிட்டு இருக்கா. இங்க பாரு, சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காத. பிரீத்திக்கு அப்படி ஒரு நினைப்பே கிடையாது. அவளை பத்தி இன்னும் முழுசா உங்களுக்கு தெரியல. அவ அந்த எண்ணம் இல்லாத மாதிரி நடிச்சு மத்தவங்கள அப்படி நினைக்க வைக்கிறா. ஏன் நீங்களும் அண்ணி அன்னைக்கு சொல்லல பிரீத்தி விக்ரமுக்கு ஏத்தவளா இருப்பான்னு? அவ இங்க வந்த நோக்கமே அதுதான். கூடாரத்துக்குள்ள நுழைஞ்ச ஒட்டகம் மாதிரி மொத்தமா நம்ம வீட்டையே வளைச்சு போட பாக்குறா. இல்ல, நான் அந்த மாதிரி பொண்ணு இல்ல. ஏய், வாய மூடி. உன்னை பத்தி தெரியாது? சும்மா விக்கல் நிக்கவே ஐ லவ் யூ சொன்னவதானே? அன்னைக்கு ஃபேக்டரியில எல்லார் முன்னாடியும் விக்ரம கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தவ தானே? சும்மா நடிக்கிற? உன்னை பத்தி எல்லாருக்கும் தெரியும்டி. நீ இந்த வீட்டுக்கு வந்ததே விக்ரம மைக்கி கல்யாணம் பண்ணி இந்த சொத்தை எல்லாம் அடையறதுக்கு தான். அதுக்கு இந்த ஜாதகம் தடையா இருக்குன்னு தானே அது தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லி டிராமா பண்ணிட்டு இருக்க. எனக்கு தெரிஞ்சு அவ ஜாதகத்தை வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கவே மாட்டா. ஆண்டி, நீங்க ஒண்ணும் இல்லாததை கற்பனை பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க. பிரீத்தி நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்ல. நானும் பிரீத்தியும் தான் பண்டிதர்கிட்ட இருந்து ஜாதகத்தை வாங்கிட்டு வந்தோம்.
அவளும் அதை பாட்டிக்கிட்ட தான் கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆமா, தெரியாம தான் கேக்குறேன் விக்ரம். இப்பலாம் நீ எதுக்கு அவளை சப்போர்ட் பண்ற? என்ன பிரச்சனை உனக்கு? இப்ப மட்டும் இல்ல, ஒவ்வொரு தடவையும் நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிக்கிட்டு இருக்க. அவ்வளவு தூரம் உன்னை மாத்தி வச்சிருக்கா. ஆண்டி, என்னை யாரும் மாத்தவும் முடியாது, நான் மாறவும் மாட்டேன். அவ ஜாதகம் கொண்டு வந்தது உண்மை. உன்னையும் அவ பொய் சொல்ல வச்சுட்டா பாரு. முதல்ல இவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும். அம்மா, இவ நடிக்கிறாமா? கொஞ்சம் ஏமாந்தீங்க, உங்களே ஏமாத்தி காரியத்தை சாதிச்சிருவா. முதல்ல இவளை வெளியில போ சொல்லுங்க. அம்மா, யாருப்பா அது? ஐயா ஜாதகம் ஐயா. எது ஜாதகமா? வா 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 வா. சரிங்கய்யா. என்ன ஜாதகம் அது? தெரியலங்கய்யா, இந்தாங்க. சந்திரிகா, இந்த ஜாதகமா பாருமா. அம்மா, இது பாருங்கம்மா. இது எப்படி உனக்கு கிடைச்சது? மா, காலையில இங்க வந்து பழைய பேப்பர் எடுத்தம்மா. கடையில வச்சு பிரிச்சு பார்த்தப்போ இந்த ஜாதகம் இருந்துச்சுமா. சரி, இது உங்களுக்கு முக்கியமா இருக்குமோன்னு தோணுச்சு, அதாம்மா கொண்டு வந்தேன். காலையில உன்கிட்ட யார் பேப்பர் போட்டது? அம்மா, இதோ இந்த பொண்ணுதாம்மா. நான் பேப்பர் போடல, போய் சொல்றாரு இவரு. ஏமா, நான் எதுக்கு போய் சொல்லணும்? காலையில பேப்பர் போட்டு காசு வாங்கினது நீ தானம்மா, எதுக்கு இப்ப இல்லன்ற? சத்தியமா நான் போடல. இவரை நான் பார்த்தது கூட இல்ல. இந்த பொண்ணுக்கு என்னங்க ஆச்சு? மனநிலை சரியில்லையா? காலையில பாத்துச்சு, இப்ப இல்லங்குது. எப்படியோ போங்கம்மா, நான் வரேன். பிரீத்தி தாமா காலையில பேப்பர் போட்டாங்க, நானும் அதை பார்த்துட்டு தான் இருந்தேன். சத்தியமா நான் போடல. எல்லாரும் சேர்ந்து என்ன மாட்டி விட பாக்குறாங்க. ஏய், நடிக்காதடி, கையும் களவுமா மாட்டிக்கிட்ட. அம்மா, இவகிட்ட என்ன பேச்சு? இவ தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருப்பா. நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, இவளை அடிச்சு துரத்தி விட்டுடுறேன்.